முதல்ல 1,40,000 ஸ்டார்ட் ஆகினது ஏசி. இந்த இந்த ஆஃபர் வந்து 1,35,000 ஸ்டார்ட் ஆகுது. மொபைல்லே ஆப் மூலமாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஒரு மேலதிகமாக சர்வீஸை கூட வேணும், மற்ற வாரண்டி இதையும் அதிகரிக்கணும்னு சொன்னால் நாங்கள் 6 சர்வீஸும் 2 வருஷம் வாரண்டியும் கொடுப்போம். இதோட சம்மந்தப்பட்ட வேலைகள் ஒட்டுறது இதெல்லாம் வாங்க வேண்டிய நாங்கள் செய்யலாம். வேண்டாம், ஒர்க் ஷாப்பில் இந்த தொட்டி வசதி எல்லாம் இருக்கு. புதிய ஏசி வாங்கணும், இதாட்டையும் விற்கலாமோ, இப்போ உங்கள்கிட்ட செகண்ட் கேட்டால் தர கேட்கலாம்னுட்டா இந்த மாதிரி. நாங்கள் அது கூட வெளி மாவட்டம் போனால் நாங்கள் சப்ளை ஒன்லி ப்ரைஸ் இருக்குங்க, சப்ளை ஒன்லி சிஸ்டம் இருக்குது. அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் என்ன இந்த காணிக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் கல்வியங்காடில் நிற்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்வியங்காடு சந்தியிலேருந்து பெருத்துறை நோக்கி ஒரு 250 மீட்டர் வருவீங்க என்றால் உங்களுக்கு வந்து இடக்கை பக்கத்திலே பெஸ்ட் சில்லுன்னு ஒரு ஏசி ஷோரூம் இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க நிற்கிற சகல விதமான ஏசியுமே வந்து இங்கே ஒரே இடத்துல நீங்கள் பெறக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய கடைகளுக்கு அலைஞ்சு தெரிஞ்சு நீங்கள் ஏசியை செலக்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னாலே இங்கே வந்து என்னென்ன ஏசி இருக்குன்னு எல்லாம் படியாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சோண்ட செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாலே ஏசி ஆரம்ப கட்டம் 1,30,30,000 என்ற விலையிலேருந்து போய் கொண்டிருக்குது. அதை விட இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா வருகிற மாதம் 6ஆம் மாதம் முடியும் வரைக்கும் வந்து இருக்க போகுது. நீங்கள் வெறோணும் என்றால் யாழ்ப்பாணம் கல்வியங்காடு சந்திக்கு வந்துட்டீங்கன்னா அப்படி அதுலேருந்து பெருத்துற பக்கம் ஒரு கொஞ்சம் தூரமாக ஒரு 200 மீட்டர் வந்தீங்கன்னா இடக்கை பக்கத்துலேயே நல்ல ஒரு பெரிய போட் போட்டிருக்கு. வாங்க நிறைய அண்ணாமலை அனுப்பினா வந்து கழிச்சு பேசி உங்களுக்கு பிடிச்சதை வந்து தெரிவு செய்யலாம். இங்கே ஏசி மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாமே இருக்குது. இப்போ உள்ள போகிறோம், உள்ள போய் எல்லாத்தையும் காட்டி அதோட விலைகளையும் சொல்லிக்கொள்ள போகிறோம். அதோட வேட்டி வந்து சர்வீஸும் இருக்குது. நீங்கள் ஏசி ஆஃப்டர் சர்வீஸ் வந்து யோசிக்க தேவையில்லை. இப்போ வந்து பக்கத்துலேயே பெஸ்ட் சில் சர்வீஸ் வச்சுக்கினா நான் அதை பற்றி எல்லாமே உங்களுக்கு உள்ள போய் கேட்டு சொல்லிக்கொள்கிறேன். அது காலையில் புதுசாக பாருங்கன்னா லைட் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இதை மாதிரி தொடர்ந்து காலையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, நாங்கள் இப்போ காலைக்கு போவோம். ஓகே, நாங்கள் ஷோரூமில் வந்துட்டோம். நீங்கள் நினைக்கிறேன். வணக்கம். என்ன வணக்கம். உங்களோட பேர்? என் பேர் ராகவன், பெஸ்டில். ஓகே, அதாவது வந்து இப்போ நாங்கள் சமீபத்தில் ஓப்பன் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஓப்பனிங் வீடியோ எல்லாம் போட்டிருந்தாங்க, காணொலியெல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு அதிரடி ஆஃபரோட முதல் இருந்த கொஞ்சம் விலை குறைவாகவே இருந்ததை விட இன்னும் ஆஃபரில் முதல் 1,40,000 ஸ்டார்ட் ஆகினது ஏசி. இந்த ஆஃபர் வந்து 1,30,000 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த ஷோரூம் வந்து என்னென்ன நாட்டில் என்னென்ன டைமில் திறப்பீங்கன்னா? இது வந்து 8:30 5:30 மட்டும் ஓப்பன் பண்ணியிருப்போம். கிழமைனாலும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில. இந்த ஷோரூம் எங்கே இருக்குன்னு திருப்பியும் சொல்லிக்கிறேன். நீங்கள் கல்வியங்காடு சந்திக்கு வந்துட்டீங்கன்னா அதில் வந்து பெருத்துறை பக்கம் ஒரு 250 மீட்டர் வந்தீங்கன்னா இடக்கைப்பதில் இருக்க போது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நிறைய விதமான ஏசிகள், சகல விதம் வந்து ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் என்னென்ன பிராண்ட் ஏசிகள் செய்கிறீங்கன்னா? எல்ஜி, சிங்கர், பனசோனிக், மற்றது GQ, TCL, மீடியா, பெஸ்ட் ஏஆர். ஓகே, இது எல்லாமே செய்கிறீங்க. எல்லா பிராண்ட். ஓகே, இதில் BTU பார்க்க போனால் எத்தனைலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வரைக்கும் போகும்? 9,000 BTUல இருந்து 60,000 BTU மட்டும் இருக்குது. 60,000 BTU வரைக்கும் இருக்குது. நார்மலாக வீடுகளுக்கு 9,000 BTUலேருந்து 24,000 BTU மட்டும். பேங்க், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுகள், வெட்டிங் ஹால் அதுகளுக்கு வந்து பெரிய ஏசி 36,000 இருந்து 60,000 BTU மட்டும் வரும். ஓகே ஓகே, இது எல்லாமே வந்து நீங்கள் இங்கே வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஷோக்கு வந்து எல்லா பிராண்ட்லேயும் ஒவ்வொரு இது வந்து வச்சுக்கிங்க. முதல்ல CQ பிராண்ட் என்ன இன்டோர் யூனிட்டும் இருக்குது, அவுட்டோர் யூனிட்டும் ரெண்டு சேர்த்து வச்சுக்கிறீங்கண்ணே. இது இன்வெர்டர் ஏசி வந்து. ஓகே, இது வந்து நாங்கள் 1,65,000 கொடுக்குறோம். 1 இயர் ஃபுல் வாரண்டி, 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டி. 10 இயர்ஸ் கம்ப்ரஸர் வாரண்டி. இது வந்து எத்தனை BTU? 12,000. இது 12,000 BTU. இது வந்து ஒரு 12 ரூமுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் இது சொல்லியிருக்கேன்னா இப்போ சில பேர் வந்து ஒரு ரூம் கட்டியிருப்பினா அதுக்கு எவ்வளோ போடணும்னு தெரியாமல் இருக்கும், யோசிச்சு கொண்டிருப்பினா அது எல்லாமே உங்கள்கிட்ட வந்து கதைச்சா நீங்கள் அதெல்லாம் பார்த்து ஸ்கொயர் ஃபீட் அவங்க நார்மலாக ஒரு 120 ஸ்கொயர் ஃபீட் 140 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இந்த யூனிட் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே, அப்போ அதை விட அவங்க ஸ்கொயர் ஃபீட்டில் அவங்க சொல்லலான்னா நாங்கள் ரூமுண்ட நீளம் தர அகலம், நீளம் எத்தனை அடி நீளம், அகலம் எத்தனை அடி என்று கேட்டு அதை நாங்கள் கால்குலேட் பண்ணி அதை அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி செய்து கொடுப்போம். பிரச்சனை இல்லை. இதில் CQல வந்து இன்னொன்று இருக்குது. இது என்ன மாதிரி? வைஃபை இன்வெர்ட்டர், வைஃபை. இன்வெர்ட்டரும் வைஃபை, நார்மலும் வைஃபை. இது வந்து 1,40,000. இதுவும் வந்து நாங்கள் ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி கொடுப்போம். 1 இயர் ஃபுல் வாரண்டி. கம்ப்ரஸருக்கு 5 வருஷம் வாரண்டி. 1 இயருக்கு என்ன நடந்தாலும் நாங்கள் கம்பெனியெல்லாம் ஃப்ரீயாக செய்து கொடுப்போம். எந்த ஒரு பேமெண்ட்டும் எடுக்க மாட்டோம். ஓகே ஓகே, இதில் சர்வீஸில் என்ன? சர்வீஸ் வந்து 4 மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் ஃப்ரீ சர்வீஸ் வரும். ஓகே ஓகே, அமௌண்ட் ஃப்ரீ சர்வீஸ் வரும். மற்ற வைஃபைன்றது வைஃபைல கண்ட்ரோல் பண்ண முடியும். பதிலாக அவங்க மொபைல்லே ஆப் மூலமாக யூஸ் பண்ணி கொள்ளலாம் அவ்வளோத்தையும். மற்றது இப்போ அவங்க பொருளில் இருந்தால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கே இருந்தும் அவங்க இங்கே ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ இங்கே நிற்க அவங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போயிட்டாங்க, வீட்டு ஒரு தரம் இல்லை, அடிக்க ஒருக்கா ஏசி ஒருக்கா போட்டு பார்க்கணும், செக் பண்ணி கொள்ளணும் வேண்டாம். அவங்க அங்கே இருந்து கொண்டே ஆஃப் பண்ணி கொள்ளணும். வந்து கொண்டு வந்து இறங்கினா சரி, குழம்புலேருந்து வந்து கொண்டிருக்கா கூலாக இருந்தால் நல்லா வீட்டுக்கு வாரம். இப்போ நாங்கள் வரைக்க நல்ல ஏசி நல்லா கூலாக இருக்கணும், ரூம் கூலாக இருக்கணும் வேண்டாம். ஒரு 15 வருஷத்துக்கு முதல்ல ஒன் பண்ணிட்டு வந்தால் நாங்கள் இங்கே வந்து ஓப்பன் பண்ணால் நல்லா கூலாக இருக்கும்.
அது ஈஸியாக இருக்கு. இவர் தான் அந்த விலை குறைந்தவர் என்ன? ஓ இந்த 1,30,000 வந்து பெஸ்ட் ஆஃபரில் 1,30,30,000 12,000 BTU வந்து இதுவும் 5 இயர்ஸ் கம்ப்ரஸர் 5 வருஷம் கம்ப்ரஸருக்கு வாரண்டி 1 வருஷம் ஃபுல் வாரண்டி. ஓகே இதுவும் வைஃபைல கண்ட்ரோல் பண்ணலாம். இதுவும் வைஃபைலேயே கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே ஓகே இது வந்து நீங்கள் தேவையாண்டா இல்லை வயர் இருக்க கொழுப்பையும் பார்த்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து டிசிஎல்ல வந்து நான் இன்வெர்டர் வந்து 1,54,900க்கும் இன்வெர்டர் 1,80,000க்கும் கொடுக்குறோம். வந்து நார்மல் ஏசிக்கு வந்து 1 வருஷமும் 5 வருஷமும் வாரண்டி. கம்ப்ரஸருக்கு 5 வருஷம், இன்வெர்டருக்கு வந்து கம்ப்ரஸருக்கு 10 வருஷம், நார்மலாக ஃபுல் வாரண்டி வந்து 1 இயர் வரும். அது வளமை மாதிரி 3 ஃப்ரீ சர்வீஸ் வரும். அதை விட இப்போ எங்களுக்கு கஸ்டமர் மேலதிகமாக சர்வீஸை கூட வேணும், மற்ற வாரண்டி இதையும் அதிகரிக்கணும்னு சொன்னால் நாங்கள் 6 சர்வீஸும் 2 வருஷம் வாரண்டியும் கொடுப்போம். இதிலிருந்து 10,000 ரூபா அடிஷனல் பே பண்ணினா நாங்கள் அந்த வசதி செய்து கொடுப்போம். மேலே ஒரு 10,000 ரூபா பே பண்ணிக்க அது அங்கால வந்து ஒரு பெஸ்ட் 2 வருஷம் ஃபுல் வாரண்டியும் 6 சர்வீஸும் கொடுப்போம். அதில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் வேணும் தேவையான அதில் பெற்றுக்கொள்ள அதை ஆட் பண்ணி கொள்ளலாம். அவங்க அடுத்து எல்ஜி பிராண்ட் என்ன? எல்ஜி இருக்கு வந்து 2,12,000. இதுவும் 12,000 BTU. இது 12,000 BTU. 2,12,000. இதுவும் வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், 3 ஃப்ரீ சர்வீஸ், 1 இயர் ஃபுல் வாரண்டி, 10 வருஷம் கம்ப்ரஸருக்கு வாரண்டி, எல்ஜி டுவல் இன்வெர்ட்டர். அது வந்து இப்போ ஏசியை வந்து பார்த்துட்டு இதான் அட்ரஸ் வாங்கன்னு காசையும் பே பண்ணிட்டு போனால் நீங்களே எல்லாம் கொண்டு எல்லாமே 1 வருஷத்துக்கு பராமரித்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி எக்ஸ்ட்ரா தேவையாண்டா டிசிஎலுக்குலாம் எக்ஸ்ட்ரா தேவையான ஒரு 10,000 ரூபா கட்டினா பெற்றுக்கலாம். எல்லாத்துக்குமே அந்த 10,000 ரூபாட்டி 2 வருஷம் ஆக்கலாமா? எல்லாத்துக்குமே 10,000 கட்டி 2 வருஷம் ஆக்கலாம். இப்போ எங்களுக்கு வளமையாக கிளிநொச்சி, மாங்குளம், முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பில் எல்லாம் கஸ்டமர் ஹோல்ட் பண்ணி எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணினா நாங்கள் அவங்க இங்கே வேற தேவையில்லை, இங்கே வந்து பே பண்ணி போயிட்டு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணணும் வண்டியில் நாங்கள் அவங்கள்ட்ட லொக்கேஷன் எடுத்துகிட்டு அங்கே கஸ்டமரோட கதைச்சிட்டு போயிட்டு அங்கே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பில்லையும் நாங்கள் வாரண்டி கார்டையும் கஸ்டமர்கிட்ட கொடுத்தா கஸ்டமர் எங்களுக்கு பே பண்ணுவாங்க. அப்படி தான் நாங்கள் இப்போ வளமையாக செய்து. இப்போ நீங்கள் இதுக்கு வெளிமாட்டம்னு சொன்னால் இப்போ வடமாகாணத்துக்கு மட்டும்தானே இல்லாட்டி வேறு இடங்களுக்கும் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னால் நீங்கள் கொண்டே போட்டக்கூடிய மாதிரி இருக்குமா? வடமாகாணத்துக்கு வந்து கிளிநொச்சி, மாங்குளம், முல்லைத்தீவு, புதுக்குடியிருப்பு, பெரந்தன் அந்த ஏரியாவெல்லாம் நாங்கள் கவர் பண்ணுவோம். ஃபோன் கோல்லேயே நாங்கள் போய் கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. அதை விட வவுனியாவில் எங்களுக்கு அங்கே டீம் இருக்குது. அவங்கள கொண்டு நாங்கள் அங்கே செய்து கொடுப்போம் வவுனியாவில் கேட்டால். அதை விட வெளி மாவட்டம் போனால் நாங்கள் சப்ளை ஒன்லி ப்ரைஸ் இருக்குங்க, சப்ளை ஒன்லி சிஸ்டம் இருக்குது. வித்தவுட் இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் இல்லாமல் இதில் இருந்து இன்னும் ப்ரைஸை குறைச்சி சப்ளை ஒன்லி ப்ரைஸுக்கு கொடுப்போம். அங்கே நாங்கள் தொடர்புபடுத்தி விடுவோம். அப்படி இல்லைன்னா அவங்க கஸ்டமருக்கு இன்ஸ்டாலேஷன் செய்கிற டீம் அவங்களுக்கு தெரியுமாண்டா அவங்களோட தொடர்புபடுத்தி அவங்க கூட்டிக்கிடுவாங்க. அது வந்து இன்னும் ஒரு பெஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் வந்து அந்த 1 இயர் பார்ட்ஸ் வாரண்டியும் கம்ப்ரஸர் வாரண்டி 5 இயர்ஸ் கட்டாயம் அது கொடுப்போம். ஆனால் அதை தான் பொறுத்துறதுல இருந்து சர்வீஸ் ரிப்பேர்லாம் அதை தான் பார்க்க போயிடும். வாரண்டியும் நாங்கள் செய்வோம். அந்த பார்ட்ஸுக்குரிய வாரண்டி கம்ப்ரஸர் வாரண்டி வந்து நாங்கள் செய்வோம். வேறு வெளிமாவட்டத்துலேருந்து பார்த்தோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, மட்டக்களப்பள்ளி எல்லாம் கேட்குறோம் நிறைய பேர். அப்படி என்ன உங்களுக்கு சப்ளை ஒன்லின்ற இதில் வந்து சப்ளை ஒன்லி இதில் வந்து ஏசி வந்து வேறு நீங்கள் யாரையும் ஒரு ஆளை பிடிச்சி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த வேற வேண்டிய வாரண்டி உங்களுக்கு வந்து கொள்ளும். ஆனால் சர்வீஸ் இதில் வந்து அந்த பார்ட்ஸ் வாரண்டியும் கம்ப்ரஸர் வாரண்டியும் அது மாறாது, அது இருக்கும். ஆனால் அதை இன்ஸ்டால் பண்ண போகிற டீமும் அங்கே சர்வீஸ் செய்ய போகிற டீம் தான் மாறுபடும். அதை நாங்கள் செய்ய மாட்டோம். அது அவங்க அங்கே லோக்கலில் அவங்க செய்து கொள்வாங்க. ஆனால் அதுக்கு வாரண்டி கொடுப்போம். இப்போ நீங்கள் இந்த வடமாநிலத்தில் இருக்கிற 5 மாவட்டம் வேண்டாம் நீங்களே எல்லாமே இது இந்த வடமாநிலத்துக்குள்ளே நாங்களே செய்து கொடுப்போம். எங்களோட டீமே செய்து கொடுக்கும். ஓகே. மற்ற இது வந்து வோல்டாஸ் இண்டியன் இன்வெர்ட்டர். இது வந்து டாட்டாண்ட 1,68,000. இதுவும் 1 இயரும் 10 இயரும் 1 வருஷமும் 10 வருஷம் கம்ப்ரஸர் வாரண்டி. இது வந்து ஜோக். இதுவும் அமெரிக்கன் சைனா அசம்பிள். ஜோக் வந்து 1,69,900. நாங்கள் போன முறை பார்த்தோம். இந்த முறை எக்ஸ்ட்ரா 2 பிராண்டு கிட்ட வந்திருக்கேன். ஓகே. அடுத்து இது பட் இது TCL 9,000. ஓகே. 9,000 BTU. நான் இன்வெர்ட்டர் வந்து 1,49,900. ஓகே. இன்வெர்ட்டர் வந்து 1,58,000 கொடுக்குறோம். இன்வெர்ட்டர். ஓகே. அங்க Panasonic இருக்கேனே. Panasonic இருக்கு. Panasonic வந்து 2,09,000 இருந்து இருக்குது. ஓகே ஓகே. 12,000 BTU. மற்ற வந்து இப்போ இந்த ஆஃபர் வந்து ஒரு ஆழம் குளிக்கணும் ஏசி முடிஞ்சிருவானு யோசிக்க தேவையில்ல. எக்கச்சக்கமாக வந்து ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கீங்க. நாங்கள் வந்து ஒரு 3 பிராண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறோம். வடமாகாணத்தின் டிஸ்ட்ரிபியூட்டராக CQ, TCL,
மற்றது பெஸ்ட் ஏஆர். அப்போ எங்கள்கிட்ட பெரிய அளவு ஸ்டாக் இருக்குது. இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ சில பேர் வந்து நாங்கள் ஒரு ஹார்ட்வேர் வந்து ஒரு ஏசி எடுத்து விற்கலாம்லாம் யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. அவைக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கோம். இப்போ எலக்ட்ரானிக் கடை, இலத்திரனியல் உபகரணங்கள் விற்கிற கடை வந்து ஹார்ட்வேர், அதை விட இப்போ ஏசியை பொருத்தி கொடுக்குற எங்களை மாதிரி நிறுவனங்கள் இருக்குது, ஏசி கம்பெனிஸ் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் அவங்கள்ட்ட சப்ளை ஒன்லி ப்ரைஸுக்கு எடுத்து அவங்க பூட்டி கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் ஹார்ட்வேர் ப்ரைஸ்லாம் பார்க்க அது கொஞ்சம் குறைவாக இருக்குமே. எங்கள்கிட்ட ப்ரைஸ்லேருந்து இன்னும் பெஸ்ட் ப்ரைஸ், சப்ளை ஒன்லி ப்ரைஸுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட இன்ஸ்டாலேஷன் மற்றது சர்வீஸ் எங்கள்கிட்ட ப்ராஃபிட் எல்லாத்தையும் கழிச்சு அவங்களுக்கு சப்ளை ஒன்லி ப்ரைஸு ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கொடுப்பாங்க. மற்ற இன்னொரு கேள்வி என்ன, இப்போ ஒரு ஆள் வந்து பெருசாக ஒரு வெட்டிங் ஹால் ஒன்று காட்டிட்டு அதுக்கு ஃபுல்லாக ஏசி ஒர்க் செய்யணும், அதெல்லாம் நீங்கள் போய் கால்குலேட் பண்ணி அதுக்குரியதெல்லாம் செய்து கொடுப்போம். நாங்கள் அவங்க எங்கள்கிட்ட ரோயிங்கை தந்தால் நாங்கள் ரோயிங்கை வச்சு கொண்டு கால்குலேட் பண்ணுவோம். மற்றது நேராகவும் போய் விசிட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு எங்கெங்கே வரும், இன்டோர் எங்கெங்கே வரணும், அவுட்டோர் எங்கெங்கே வரணும், அதுக்கு எவ்வளவு கரண்ட் தேவைப்படுது, அவங்க கரண்ட் போய் வயரிங் எங்கே செய்ய வேண்டியிருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க ஓகேன்னா நாங்கள் அவங்களே செய்து கொடுப்போம். அப்படிதான் பலமையை செய்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து என்ன ஒரு ப்ளஸ்ண்டா, இப்போ சில பேர் வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு கடையாக இறங்க வேண்டிய தேவை இருக்கும். அதுக்கு ஒருக்கா போய் அதை பார்ப்போம், சரி அந்த கடைக்கு ஒருக்கா போயிட்டு வர வேண்டிய ஒரு தம்பி வெயிட் பண்ணுங்க, அங்கால போட்டு வரேன்னா அங்கே போகணும். அப்படி வந்து இங்கே போக தேவையில்லை. உங்களுக்கு தேவையான பிராண்ட் வந்து அநேகமாகவே எல்லாமே வந்து இங்கேயே இருக்க, முழு பிராண்டையும் நாங்கள் இங்கேயே கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட எல்லா பிராண்டோட சர்வீஸ் மற்ற அவங்களோட வாரண்டி எல்லாமே நாங்கள் தான் பார்க்க போகிறோம். அதனால் வந்து அலைய வேண்டிய அவசியம் இல்லை. என்ன ஏசியில் பிரச்சனைனாலும் இங்கே வரலாம், ஏசி வாங்கணும்னாலும் இங்கே வரலாம். உங்கள்ட்ட ஏசியை தவிர வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் அதெல்லாம் இருக்கு என்ன? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் ரெண்டும் இருக்குது. ஓகே, அதில் என்னென்ன பிராண்டுகள் இருக்குது? வாஷிங் மிஷின் அபான்ஸ் இருக்குது, சிங்கர் இருக்குது, மீடியா இருக்குது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜும் அவான்ஸ் இருக்குது, சிசில் இருக்குது, சிங்கர் இருக்குது, சாம்சங் இருக்குது, எல்ஜி இருக்குது. ஓகே அதில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். மெயினாக வந்து பெஸ்ட் செல்லுன்ற பேர் கேட்ட மாதிரி ஏசி தான் மெயின். அதை தவிர நீங்கள் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் தேவையானாலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ யோசிக்கலாம், சரி இவை வந்து ஏசி தான் விற்கணும், எங்கள்கிட்ட ஏற்கனவே நாங்கள் ஏசி பொறுத்திட்டோம், இப்போ எங்களுக்கு பழுதாக போயிட்டு நாங்கள் அப்போ வேறு கடையை தான் தேடி போகணும்னு யோசிச்சுக்கிட்டோம். உங்கள்ட்ட சர்வீஸும் இருக்குது தானே? நாங்கள் வந்து அது எங்கள்கிட்ட அங்கால இருக்குது, சர்வீஸ் சென்டர் பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நாங்கள் விற்கிற ஏசி மட்டும்தான் நாங்கள் சர்வீஸ் ரிப்பேர் பார்ப்ப வேண்டி இல்லை. நாங்கள் எல்லா ஏசியிலும் ஏற்கனவே ஏசி பொறுத்து இருக்கணும், அவையும் வந்து தாராளமாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிரச்சனை என்னுடைய இப்போ ஏசி இந்த இடத்துல இருக்கிறேன், ஏசி ஒரு பிரச்சனையாக வந்து பாருங்கன்னா நீங்கள் போய் பார்ப்போம். நாங்கள் சகல விதமான ப்ரைவேட் ஜாப் எல்லாமே நாங்கள் செய்வோம். எங்களுக்கு பாவமான ஓகே. நீங்கள் பார்த்தீங்கனாலே அங்கால ஷோரூம் இருக்குது, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர் இருக்குது. எதுவும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஏசி சம்மந்தமான எதுவும் பிரச்சனை இருந்தால் நீங்கள் இங்கேயே வந்தீங்க என்றால் பக்கத்தில் ஏசி புது ஏசி பார்க்குறதுமாக இருக்கும். உங்களுக்கு சர்வீஸ் சம்மந்தமான விஷயத்தை வீட்டை கைக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கண்டு பிரத்யேகமாக பக்கத்துலேயே வச்சிங்கன்னா நீங்கள் புது ஏசி வாங்கினா மட்டும்தான் வீட்டை சர்வீஸுக்கு வரணும் இல்லை, ஏற்கனவே முழு ஏசி வச்சுருந்தீங்கனாலும் வீட்டை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சகல விதமான ஏசிக்கும் உங்கள்கிட்ட சர்வீஸுக்கு தானே? நாங்கள் சிங்கர், அபான், டிக்யூ, டிசிஎல், மீடியா, சிங்ககிரி எல்லா கம்பெனியோட சர்வீஸ் ஏஜென்ட். ஓகே நீங்கள் ஏற்கனவே அதை தான் செய்து கொண்டு தான் இப்போ புதுசாக ஷோரூம்லேயே வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் இருக்கும் என்ன? 10 வருஷம். 10 வருஷம். 11வது வருஷம். இந்த வருஷம் 11வது வருஷம். இந்த 11வது வருஷமாக வந்து ஒரு இப்போ வந்து சர்வீஸோட சேர்த்து ஒரு ஷோரூமை வந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கணும். உண்மையிலே வந்து அது ஒரு வாழ்த்துக்கள். என்ன ஆரம்பத்துலேயும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து ஒரு ஏசியில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டேன்டா எத்தனை நாள் எடுக்கும் உங்களை சர்வீஸ் செய்ய கொடுக்குறது? இல்லை, எங்களுக்கு ஒரு பார்ட்ஸ் இருந்தால் ஒரு 2 டேஸுக்குள்ளே முடிச்சு கொடுக்கும். ஓகே. இப்போ அந்த இறக்குமதிகள் சிக்கல் ஒன்று இருக்குது போல என்ன? மற்றும்படி கூட நாங்கள் கஸ்டமர் வீட்டையே வச்சு கிளியர் பண்ணி செய்து கொடுப்போம். இப்போ மெக்கானிக்கல் சர்வீஸ், இப்போ நார்மல் சர்வீஸ், மற்றது இப்போ போர்டுகள் மாற்றணும், சின்ன சின்ன ரிப்பேர்ண்டா கஸ்டமர் வீட்டையே வச்சு செய்து கொடுப்போம். பெரிய பிரச்சனைகள் கேஸ் லீக் அப்படி எதுவும் கண்டென்சர் மாற்றணும், கம்ப்ரஸர் மாற்றணும்னா தான் நீங்கள் ஒர்க் ஷாப் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா இப்போ ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் மாதிரி ஏசி எந்த நேரம் கலட்டி கொண்டு வரீங்களா? இந்த ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் இதெல்லாம் ஃபுல்லாக கேஸோட சம்மந்தப்பட்ட பைப் கனெக்ட் பண்ணி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி இருக்கிறது. அப்போ நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வச்சு இப்போ கம்ப்ரஸர் மாத்திரை, கண்டென்சர் மாத்திரை, கேஸ் லீக் இந்த 3 பிரச்சனைக்கு தான் நாங்கள் கலட்டிட்டு வருவோம். இப்போ வந்து கலட்டிட்டு வரணும்னா இப்போ அவ வாகனத்தில் கொண்டு வந்து தருவோம் மாதிரி நீங்களே எடுத்துகிட்டு வருவீங்களா? இல்லை, அது நாங்கள் நான் செய்வோம். நீங்களே எடுத்துகிட்டு வாரதுல இருந்து செய்கிறது, திருப்பி கொண்டே நாங்கள் திருப்பி இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறது எல்லாமே அது நீங்களே செய்து கொடுப்போம். நாங்கள் தான் செய்வோம். அது வந்து ஒருக்கா கால் பண்ணி இப்படி தம்பி இப்படி தான் பிரச்சனை ஒருக்கா வாரீங்களோ இந்த அட்ரஸுக்குன்னு சொன்னால் ஓகே முடிச்சு கொடுக்க ஒரு பேமெண்ட்டை தந்துச்சு மேடம். ஓகே. இப்படி வந்து சகல விதமான ஏசியில் இருந்தால் அதை மாதிரி இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் விற்கிறீங்க, அதுக்கும் என்ன மாதிரி சர்வீஸ்? அதுண்ட சர்வீஸும் நாங்கள் தான், அதில் வாரண்டி நாங்கள் தான். இப்போ கம்பெனி விடாமல் நான் இப்போ கஸ்டமர் வந்து டிரெக்டாக இப்போ சிங்கரில் வேண்டினா அவங்க சர்வீஸ் சென்டரோட தொடர்பு வருவாங்க. இப்போ சர்வீஸ் சென்டரோட தொடர்பு வேண்டினா அவங்க ஒரு டீமை அரேஞ்ச் பண்ணி விடுவாங்க. இப்போ அப்படின்ட்டு இல்லாமல்
எங்களுக்கு கால் பண்ணினா நாங்களே அதை ஃபுல்லாக செய்து நாங்கள் இப்போ எங்களோட டாக்குமெண்ட்ஸ் அதுகள் வந்து நாங்கள் எங்களோட இன்டர்னலாக கம்பெனியோட நடக்கும் கஸ்டமருக்கு நாங்கள் தான். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ வந்து வேறு இடங்களில் வாங்கிக்க ஒரு இடத்துல விற்கிறதா இருக்கும், இன்னொரு இடத்துல போய் சர்வீஸுக்கு அலைய வேண்டியதாக இருக்குது. இது அப்படியான ஒரு தேவை இருக்காது. ஸ்க்ரீனில் வந்து நம்பர் ஓடிக்கொண்டு இருக்கும். நீங்கள் வந்து புதுசு வாங்க போகிறோம், தகவல் மேலதிகமாக போகிறோம் பண்ணாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். இல்லை நீங்கள் சர்வீஸ் சம்மந்தமாக இப்போ கொண்ட விட பழுதாக போயிட்டு இன்னும் தேடிக்கொண்டு இருக்கீங்க, யாரும் புதுசாக ஒரு ஆளை பிடிச்சா நல்லா கொண்டு தேடிக்கொண்டு இருக்கீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இவர் வந்து எந்த நேரம் வந்து அவைலபிளாக தான் இருப்பினா. ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் இந்த ஷோரூம் வந்து பூட்டியிருக்கும். அதை விட மிச்சம் 6 நாட்களையும் வந்து விடிய வந்தால் விடியலை 8 பின்னேரம் எத்தனை மணிக்கு வந்துருப்பீங்க? 5 வரைக்கும் வந்துருப்பீங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நேரம் வந்து பாருங்கள், நேரம் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச இதுங்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மாதம் அதாவது வந்து 6ஆம் மாதம் முடியும் வரைக்கும் வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து போய் கொண்டிருக்க போது 12,000 BT AC வந்து 1,35,000 என்ற விலை வரைக்கும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க நேரம் சொல்லுங்கள். மற்றது வந்து நீங்கள் கேட்டீங்கல்ல இப்போ ஏசி கலட்டிட்டு வர்ற சந்தர்ப்பம் என்னத்துக்குன்னு சொல்லி எப்படியான வேலைகளுக்கு வந்து அந்த கேஸோட சம்பந்தப்பட்ட வேலைகள் ஒட்டுறது இதெல்லாம் வாங்க கொண்டு நாங்கள் செய்யலாம். வேண்டாம் ஒர்க் ஷாப்பில் இந்த தொட்டி வசதி எல்லாம் இருக்கு. லீக் செக் பண்ற அந்த தொட்டி வசதி எல்லாமே வச்சிருக்கீங்க. லீக் செக் பண்றதுக்குரிய தொட்டி வசதி நாங்கள் நைட்ல ப்ரெஷர் பண்ணி தொட்டிக்க போட்டு பார்த்து எங்க லீக் ஆகுதுன்னு சொல்லி அதுக்குரிய சொல்யூஷனை எல்லாம் செய்யறது இங்கே தான் செய்யலாம். கஸ்டமர் கிட்ட வச்சு செய்யலாம். இங்கே எங்கள்கிட்ட தான் நைட்ரியன் பிளான், மற்றது ஆக்சிஜன் அசெட்டிலின் பிளான் எல்லாம் இருக்கு இங்கே ஒர்க் ஷாப்பில். ஓகே ஓகே. மற்ற வந்து இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஆள் வந்து இப்போ தம்பி எனக்கு புது ஏசி வாங்கணும், இப்போ நான் பூட்டி 1 வருஷமாக ஆயிட்டுது, புது ஏசி வாங்கணும், இதாட்டையும் விற்கலாமோ, இப்போ உங்கள்கிட்ட செகண்ட் கேட்டால் தர கேட்கலாம்னுட்டா என்ன மாதிரி? நாங்கள் அது கூட இப்போ புது ஏசிக்கு ஒரு ப்ரைஸை கொடுத்து கொண்டு இப்போ புது ஏசி இந்த ப்ரைஸ்னா அந்த அவங்கள்ட்ட இருக்கிற ஏசி ஒரு ப்ரைஸை போட்டு எடுத்துக்கொண்டு அதுக்கு இது நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். நார்மலாக இப்போ 1,35,000 ரூபா எங்கள்கிட்ட இப்போ நார்மல் ஏசின்ற ப்ரைஸ்ண்டா அவங்களோட ஏசி ஒரு நாங்கள் 40-50,000க்கு அதை கொள்ளுணவு செய்து கொண்டு நாங்கள் இதை போட்டு அப்படி. இப்போ ஒரு ஆள் உங்கள்கிட்ட செகண்ட் ஹேண்ட் ஏசி வாங்கலாமான்னு கேட்டால் வேண்டலாம். அது செகண்ட் ஹேண்ட் ஏசியும் எங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி தாராளமாக எந்த பிராண்ட்லேயும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி வேண்டிய ஏசி எல்லாம் நான் இல்லை மேலே பழைய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி விலைகள் வந்து மாறுபடுங்க. அதை வேண்டிக் கொண்டு புது ஏசியில் மாற்றி கொடுத்து நீங்கள் இங்கே புதுசும் வாங்கலாம். யாருக்கு உங்களுக்கு சரி எனக்கு வேர்ட் நான் புதுசு வேணாம் ஒரு செகண்ட் ஹேண்ட் வாங்கினா தான் எனக்கு ஓகே இருக்காண்டாலும் சரி, இல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்கிற இப்போ ஒரு வருஷம் பாவச்சிட்டீங்க இதை புதுசாக இன்னொன்று மாற்றினா எல்லாம் பண்ணாலும் அவை வேட்டையை கழிச்சு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடவடிக்கை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ணா வந்து நல்ல விளக்கம் சொல்லியிருந்தவர். ஃபோன் நம்பர் வந்து நான் திருப்பி சொல்கிறேன், ஃபோன் நம்பர் ஓடிக்கொண்டிருக்கும். நீங்கள் சகல டீட்டெயில்ஸும் வந்து நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நன்றி அண்ணா. நன்றி.